காலையிலே வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம், டயர்ட்னஸ்ஸு. அதனால் 12 மணிக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். 12 மணிக்கு லாகின் ஆனால் ஆர்ட்ரு கிடச்சதே 1:30க்கு தான். 1.5 மணி நேரம் ரைடு ஆர்ட்ரு எதுவுமே கிடைக்காம சும்மாவே அப்படியே வெட்டியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் ஆர்டர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓட்டினதே மொத்தமாகவே வெறுமனே 12 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். அதாவது 12 மணிக்கு லாகின் ஆனவங்க நைட்டு 10 மணி வரையும் ஓட்டியிருக்கேன். வெறும் 12 ரைடு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் என்ன நிற்கிதுன்னு பார்த்தீங்களா? ஒரு மான் நிற்கிது, ஆண் மான் கொம்பு வச்சு. இது வந்து பெருங்குளத்தூரில் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. சதானந்தபுரம் ஆலப்பாக்கம் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பார்க்கலாம். அது பயமும் கிடையாது. அதுக்கு எவ்வளோ வாகனம் போய்கிட்டு இருக்குது அதை பார்த்து ஒரு பயமும் கிடையாது. இதை வந்து நிற்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து புல்லை மேய்ஞ்சிட்டு போனால் கூட பரவாயில்ல. இதை வந்து இங்கே குப்பை நிறையா கொட்டி வச்சுருக்காங்க. அந்த குப்பை கவரு இதெல்லாம் வந்து சாப்பிட வருது. அது நிற்கிற இடத்த சுற்றி பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. அவ்வளோ குப்பை இருக்குது. வந்து சாப்பிட்டமாவே 12 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். இந்த 12 ஆர்டருக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு லாகின் பண்ணி நைட்டு வந்து 10 மணி வரையும் இருந்திருக்கும். அதாவது லாகின் ஹவர்ஸ். ஓட்டின ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஹவர்ஸ் நம்ம தான் காமிக்கும். இது வந்து நம்ம ட்ரைவ் பண்ண டைமு, ஓகேவா? பேலன்ஸ் டைம்லாம் சும்மா அப்படியே வெயிட் பண்ணுறது தான். எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆன் பண்ண லாகின் பண்ண நான் 1:30க்கு தான் எனக்கு ஆர்டரே கிடச்சிது. அந்த மாதிரி அப்படியே டைம் டிலே ஆகிட்டே இருக்குது. இது வந்து எதனாலன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ஆர்ட்ரு உண்மையாகவே கம்மியாக இருக்கா, இல்லை வந்து ரெகுலராக ஓட்டினோன்னே நமக்கு ஆர்டர் கவுண்ட்டை கம்மி பண்ணிடுறாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம வந்து டெலிவரி ஆப்பை பொறுத்த வரையும் ஒரு டெலிவரி நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அடுத்த நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஓட்டிக்கலாம். கொஞ்சம் ஆர்டர் கம்மியாச்சுன்னா அடுத்த டெலிவரி மாறிக்கலாம். அடுத்த டெலிவரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்ட்ரு லேக் ஆகிற மாதிரிச்சுன்னா அடுத்து மாறிக்கலாம். இப்படியே மாறி ஷஃபிள் பண்ணி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியுமே தவிர்த்து ஒரே ஆப்பில் கன்சிஸ்டன்ஸாக நல்லா ப்ராஃபிட் வரும்னு சொன்னோம்னா அது என்னோடய தனிப்பட்ட விருப்பத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாமே மிக்சப் பண்ணி ஓட்டினா தான் ஓரளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, சரிங்களா? அதே மாதிரி நேற்று ஓட்டின 10 மணி நேரத்தில் ஓவரால் வேல்யூ வந்து 921 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். அது 921 ரூபாலையும் நமக்கு பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்லி நம்ம ஒரு 170 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 170 ரூபா மைனஸ் போக நமக்கு 750 ரூபா தான் ப்ராஃபிட்டு. 10 மணி நேரம் ஓட்டியிருக்கோம், 750 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டு. இது வந்து ஆவரேஜ் தான். அதாவது ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப சுத்தமாக அமௌண்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, ஓகேவா? இது 750 நம்ம எடுத்துருக்கோம். 10 மணி நேரம் ஓட்டி நம்ம 750 ரூபா லாபம் எடுத்துருக்கோம். இது வந்து இன்சென்டிவும் ஆட் பண்ணி. சப்போஸ் இன்சென்டிவ் ஆட் பண்ணலைன்னா நம்மள்கிட்ட எவ்வளோ வந்திருக்கும் பார்த்திங்கன்னா, இன்சென்டிவ் மட்டுமே நமக்கு 200 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. ஸோ அப்போனா வெறுமனே நமக்கு 550 ரூபா என்னமோ தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இன்சென்டிவ் இருந்ததுனால தான் இவ்வளோ வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா இன்சென்டிவை டார்கெட் பண்ணி கொஞ்சம் ஓட்டணும். இன்சென்டிவ் இல்லை அப்படின்னா நமக்கு லாஸ் மாதிரி தான். லாஸ் மாதிரினா நம்ம அவ்வளோ போடுற எஃபோர்ட்டுக்கு அந்த காசு வந்து ஒர்த் இல்லைன்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்சென்டிவ் அடித்து ஓட்டினா தான் நமக்கு பெனிஃபிட்டு. ஸோ இன்சென்டிவ் அடித்தாச்சு. இன்றைக்கி வெல்த்தில் வந்து இதுதான் நமக்கு. ஹெல்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 புஷ்அப் எடுத்தோம். 6 புஷ்அப் எடுத்துகிட்டு ரொட்டீனுக்கு தனியாலாம் இதை எடுத்துக்கலாம். எல்லாம் குழம்புல மிக்ஸ்அப் தான். நார்மலாக சாம்பார் மாதிரி தான். பாசிப்பயிறு, சிறுபருப்பு, இதுதான் நம்ம ஹெல்த். அதாவது நம்ம ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிட்றது கிடையாது. மற்றபடி ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது. நார்மலாக இப்போ இன்றைக்கி காலையில் சமைச்சதே அதுதான். சிறுபருப்பு, பாசிப்பயிறு இதை போட்டு ஒரு சாம்பார் பண்ணி அவ்வளோதான் சாப்பாடு. அப்புறம் இதோட முடிஞ்சு போச்சு. நம்ம இன்னும் இப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வீடியோ இப்போ ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நாங்கள் ஷிஃப்ட் ஆஃபீஸ் கிளம்பணும். ஆஃபீஸு போகிறதுனால இப்போ என்ன ஆகுனா டைம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ கம்பெனிக்கு போகிறோம், கம்பெனி ஷெடியூல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியில் எங்கே நமக்கு சர்வீஸ் கூப்பிட்றாங்க, எங்கே நமக்கு இன்ஸ்டாலேஷன் கூப்பிட்றாங்கன்னு பார்த்து போயிட்டு அந்த டைம் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆக முடியும். என்ன பண்ணலாம், வீடியோ என்ன பண்ணலாம், இல்லை கண்டென்ட் என்ன பண்ணலாம். கண்டென்ட் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் வந்து தனியாக அதுக்குன்னு நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம வந்து வெல்த்தில் வந்து கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டையும் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நான் ஐடியாவில் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை ட்ரை பண்ணுறேன் இம்ப்ளிமெண்ட். அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி சின்னதாக ஒரு பேசிக்காக ஒன்று போட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 ரூபா 20 ரூபாலேருந்து 17 ரூபா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்காக வாங்கி
அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதோட ப்ராஃபிட்டை பார்த்து நம்ம வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டில். வேறு கண்டென்ட் நிறையா இருக்குது. நான் பைக்கை பற்றிலாம் நான் நிறையா சொல்ல வேண்டியது, அதாவது நான் ட்ரைவ் பண்ணுற பைக்கை பற்றிலாம் சொல்லணும்னு நிறைய பிளான் இருக்குது. பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேயில் இருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நேற்று இருந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் பாருங்கள். ஸோ 0 to 3 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும். அந்த 3 சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள். இன்னும் வரக்கூடிய காலத்துலேயும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பார்க்கலாம்.